இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். இன்றைக்கு காரிய சித்தியுள்ளவனை குறித்து பார்ப்போமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 12 சகோதரர்களாக ஒரு சகோதரியாக பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பத்திலும் சரி, அவன் வெளியே வந்த பொழுதும் அவன் எப்பொழுதும் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டவனாகவே காணப்பட்டான். மிகவும் நேசிக்கப்படத்தக்கவனாக காணப்பட்டாலும் தன்னுடைய சொப்பனங்களினால் தன் தகப்பனாலும் கடிந்து கொள்ளப்பட்டான். தன் சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டவனாக எகிப்தியரிடத்தில் அடிமையாக போய் சேர்ந்தவனாக காணப்பட்டான். ஆனால் அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் அவனுடைய காரியம் ஜெயமாக காணப்பட்டது. ஒவ்வொரு காலத்திலும், சிறு பிராயம் முதல் ஒவ்வொரு காலத்திலும் அவனுடைய வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. எப்படியாக உருளுக்கு ஒரு பக்கம் இடி என்றால் மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி என்பது போல யோசேப்புடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கு மிகவும் வேதனை தருவதாகவும், அந்த வேதனை நிமித்தமாக அவன் அதை நன்மையாக ஆண்டவர் அவனுக்கு மாற்றி கொடுப்பதாகவும் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களில் நம்ம தள்ளப்பட்ட நிலைமையில் காணப்படும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் ஏன் இப்படி வருகிறது என்று நாம் கவலையுற்று காணப்படாமல், ஆண்டவரே இந்த காரியத்திற்கு என்ன பதில் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம காத்து நிற்கும்போது, எவ்வாறாக யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாரோ அதுபோல் அவர் நம்மோடும் கூட இருக்க வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, யோசேப்பின் நெருக்கங்கள் மத்தியில் அவன் குழியில் தள்ளப்பட்டான். எகிப்து நாட்டுக்கு சென்றான். எகிப்து நாட்டில் போய் அவன் போத்திபாரோடு அவன் நல்ல நிலைமையில் காணப்படும் பொழுது அவனுடைய மனைவி நிமித்தமாக சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். மீண்டுமா என்ன செஞ்சான்? ஆண்டவருடைய கிருபையினால் அவன் போத்திபாருக்கு அடுத்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாகவும் அவன் எகிப்தை சார்ந்த அத்தனை நாட்டு ஜனங்களுக்கும் உணவு வழங்குகிறவனாக காணப்பட்டான். இத்தனையாய் மேன்மை பெற்றவனாக யோசேப்பு காணப்பட்டான். பார்த்தீர்களா? நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பாடுகள் வரும் பொழுது அதை குறித்து கவலையற்று இருப்போமே ஆனால், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த காரியங்களை குறித்து நாம் அவருக்கு தெரிவிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் தீவுள்ளவர்களாக நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறும்படியாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது நாங்களை எரியும் போது கோலியாத்தோட நெற்றியில படாம அவனுடைய கவசத்துல வேற எங்கேயாவது பட்டு இருக்குமே ஆனால் தாவீதோட நிலைமை என்ன? ஆனால் தாவீது அதை குறித்து எல்லளவும் நினையாதவனாக, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னோடு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தரின் மேல் அவன் தன் முழு நம்பிக்கையை வைத்தவனாக ஒரு கூழாங்கல்லை எடுத்து எய்தான். அவன் நெற்றியிலே சரியாக பட்டவன் கீழே விழுந்தான். அதற்கு முன்பாகவே அவன் அறிக்கை செய்தான், உன்னுடைய தலை என் கையில் கொய்து உன்னுடைய பெலிஸ்தர்கள் அனைவரையும் பாளையத்தில் உள்ள மிருகங்களும் பறவைகளும் தின்னும் என்று சொன்னான். அப்படியே அவனுடைய உறுதியான நம்பிக்கையின்படி நடந்தது. அதுபோல தான் நாமும் ஆண்டவர்பால் நம் நம்பிக்கையை உறுதியாய் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் காரிய சித்தியுள்ளவைகளாக, வெற்றியுள்ளவைகளாக காணப்படும். நாமும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். அவருடைய கிருபையை பெற்று காரிய சித்தியுள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இவ்வாறாக யோசேப்பின் காரியம் சித்தியுள்ளதாக காணப்பட்டதோ அதுபோல எங்கள் ஒவ்வொருவருடைய காரிய சித்தியுள்ளவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களுக்கு முன்பாக நீர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று உடைய பொற்பாதம் பணிந்து சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடக்கும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.